Hi, NCRT, Grade 11, Chapter 8, Redox Reactionsல book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 8.12. How do you account for the following observation? Though alkaline potassium permanganate and acidic potassium permanganate, right, both are used as oxidants, yet in the manufacture of benzoic acid from toluene, we use alcoholic potassium permanganate as an oxidant. Why? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆசிடும் பேஸும் யூஸ் பண்ணாமல் எதுக்கு ஆல்கஹால் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்கஹாலிக்ஸ் அசிடிக் இன் நேச்சர், பட் வீக்லி அசிடிக், வெரி வீக். ஸோ கிட்டத்தட்ட வாட்டரோட வீக் தான், ரைட்டா. ஸோ இப்போ நியூட்ரலே வச்சுக்கலாம். ஸோ அசிடிட்டி ஸ்லைட்டாக இருக்கும் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம், ரைட்டா. ஸோ ஒரு வீக்லி அசிடிக் தான், பட் இங்கே மெயின் ரோல் ப்ளே பண்ணுறது வந்து அதோடைய நேச்சர். ஸோ ஆல்கஹால் இட்ஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட் அண்ட் டொலுவின் எடுத்துக்கோங்க. ஸோ டொலுவின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு என்ன இல்லைனா அயானிக் கேரக்டரே கிடையாது. ஸோ டொலுவின் இப்படி இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா KMnO4 ஆட் பண்ண போகிறோம், ரைட், ஆல்கஹாலில் வச்சு. நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல COOH ஃபார்ம் ஆகுது. இதுதான் ரியாக்ஷன். ஸோ இப்போ KMnO4 அயானிக்கு. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா மீடியத்தோட மிக்ஸ் ஆகணும், அண்ட் இது போலார், இதுவும் மிக்ஸ் ஆகணும். ஸோ அப்போ ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் போலார் பென்சால்டிகைட். ஸோ ஆல்கஹால் எடுத்துட்டோன்னா ஆர் குரூப் இருக்கிறதுனால இது என்ன பண்ணணும்னா பென்சால்டிகைட்லேயும் மிக்ஸ் ஆகும், சரிங்களா. ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஆர்கானிக் ஆஸ் வெல் அஸ் போலார். ஸோ போலாராக இருக்கிறதுனால KMnO4ஓட ரியாக்ட் ஆகும், அதாவது மிக்ஸ் ஆகும். ஸோ ஆர்கானிக் அப்படின்னா பென்சால்டிகைடோட நமக்கு என்ன ஆகும்னா மிக்ஸ் ஆகிடும். அப்போ இது என்ன ஆகும்னா ஒரு சேம் ஹோமோஜீனியஸ் மீடியத்தை நமக்கு கிரியேட் பண்ணும், ஹோமோஜீனியஸ் மீடியம். ஸோ இதே நான் வாட்டரோ பேஸோ எடுக்கும்போது என்ன ஆயிரும்னா அது வந்து ஒரு ஹெட்ரோஜீனியஸ் மீடியத்தை நம்ம கிரியேட் பண்ணிடும். ஸோ ரியாக்ஷனில் வந்து இந்த டொலுவின் உள்ளே வரவே வராது. ஸோ கஷ்டமாயிடும். அப்புறம் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டாலிசிஸ் தான் போய் ஆகணும். ஸோ என்ன பண்ணணும்னா நம்ம ஃபேஸ் கிட்டத்தட்ட ஒரு ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி தான், ரெண்டுக்குமே காமனான ஒரு ஃபேஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹோமோஜீனியஸ் மீடியத்தை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம், ரைட். ஸோ அப்போ என்ன ஆயிரும், அதனால தான் நமக்கு என்ன பண்ணுறோம், ஆல்கஹால் போட்டு நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன நடக்கும், இஃப் யூ ரைட்டிங் ரியாக்ஷன் C6H5 CH3 plus KMnO4 will form C6H5 COO minus plus H2O plus KOH. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஃபார்ம் பண்ணும், ரைட், அண்ட் ப்ளஸ் MnO2. திஸ் இஸ் த ப்ராடக்ட். அப்போ எனக்கு என்ன ஆயிரும், இது பென்சோயிக் ஆசிடாக மாறிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சேம் கொஷின் தான். அதில் செகண்ட் ஒன், வென் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் ஆடட் டு அன் இன்ஆர்கானிக் மிக்சர் containing chloride, we get colorless pungent smelling gas HCl. But if the mixture contains bromide, then we get red vapors of bromine. Why அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்து நம்ம ஒரு குளோரின் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் இப்போ NaCl எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் போடுறேன் அப்படின்னா, ஸோ இட் வில் ஃபார்ம் Na2SO4, சோடியம் சல்ஃபேட் ப்ளஸ் HCl ப்ரொடியூஸ் பண்ணும், ரைட். அண்ட் இந்த HCl தான் நமக்கு என்னது அப்படின்னா கலர்லெஸ் பஞ்சன்ட் வேப்பர். ஸோ இதோட ஸ்டாப் ஆயிரும். ஏன்னா குளோரின் வந்து ஃபர்தராக என்ன பண்ணாதுன்னா சல்ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணாது, அந்தளவுக்கு அதுக்கு பவர் இல்லை. பட் இதே நம்ம ப்ரோமைடு இருக்கக்கூடியதை யூஸ் பண்ணணும். அப்போ இது வந்து 2NaBr இருக்குது, இதில் வந்து நான் H2SO4 ஆட் பண்ணுறேன், ரைட். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா இட் வில் ஃபார்ம் Na2SO4 ப்ளஸ் HBr. ஸோ இந்த HBr பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இட்ஸ் அ குட் ரெடியூசிங் ஏஜென்ட்டு கம்பேர் வித் HCl. அப்போ என்ன ஆகும்னா HBr 2 times ப்ளஸ் H2SO4 இட் வில் ஃபார்ம் Br2. ஃபஸ்ட்டு இது என்ன ஆகுதுன்னா ஆக்சிடைஸ் ஆகிடுது, ப்ளஸ் SO2 ப்ளஸ் 2H2O. இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணிடும், ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துரும். இப்போ சல்ஃபர் இங்கே நமக்கு என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னா +6 இருக்குது, அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா +4. புரோமின் இங்கே -1, இங்கே வந்து 0. அப்போ -1லேருந்து 0னா ஆக்சிடேஷன், அண்ட் +4 +6லேருந்து +4னா ரிடக்ஷன். ஸோ அப்போ என்ன பண்ணிடுது, அந்த HBr கேன் மோர் ரெடியூசிங் தென் HCl, மோர் ரெடியூசிங் தென் HCl. ஸோ HClனால இதை பண்ண முடியாது, Cl2 கேஸாக மாற முடியாது. அப்போ புரோமின் நமக்கு வெளியே வருது. ஸோ இந்த புரோமினோடைய கலர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு ரெட் கலர் வேப்பர். ஸோ ரெட் வேப்பர் நமக்கு வருது. இதே வந்து குளோரினுக்கு நமக்கு என்ன நடக்கிறது கிடையாது, இந்த மாதிரியான ரியாக்ஷன் குளோரின் வேப்பர் நமக்கு வெளியே வர்றதில்லை.
ஸோ இங்க என்ன ஆகுது டேரக்ட்டா நமக்கு புரோமினா நமக்கு வேப்பரா வந்துருது. காரணம் அதோடைய மோர் ரெடியூசிங் ஆக்ஷன். ரைட்டா? எத விட கம்பேர் பண்ணும்போது HCl நம்ம கம்பேர் பண்ணும்போது. ரைட்? ஸோ இதுதான் அதுக்கான ரீசன். தேங்க் யூ.